உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அர்த்தமுள்ள ஜோதிடம், இது உங்களுக்கான பதிவு, மக்கள் நலனுக்கான பதிவு. அதனால தான் இது அர்த்தமுள்ள ஜோதிடம். இது வியாபார நோக்கம் அல்ல, பொது நலன் கருதிய நோக்கம். பொது நலத்துக்காக வேண்டி பிறருக்கு செய்யக்கூடிய சேவைகளில் இதுவும் ஒன்று. ஒரு மனிதன் தர்மம் மட்டும் செய்தால் போதும்னு நினைக்கிறது தப்பு. தன்கிட்ட இறைவனால் வழங்கப்பட்ட நல்ல கருத்துக்களை பிறருக்கு உதவும்படியாக செய்தோம்னா அதுவும் ஒரு தர்மம்தான். அந்த அடிப்படையில் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் துவங்கிய நாளிலிருந்து அநேக நண்பர்கள் ஆதரவு தெரிவித்து வர்றீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு நிலையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இன்று கும்ப ராசி நேயர், கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள், இவர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை. கும்ப ராசியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருப்பார்கள். கும்பராசியில் குழந்தைகளுக்கு இது பொதுவாக முதல் சுற்றாக இருக்கும். 30 வயதை கடந்தவர்களுக்கு 2வது சுற்றாக இருக்கும். 60 வயதை கடந்தவர்களுக்கு 3வது சுற்றாக இருக்கும். இதில் குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது உடல்நலத்தில் அவங்களுக்கு கவனம் செலுத்தணும். குழந்தை என்று பார்க்கும்போது அவங்களுக்கு உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். அரசு பணி, தனியார் ஐடி ஃபீல்டு, ஐடி பணி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் அல்லது பணியில் பிரச்சனை அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது, அதை வேலையை விட்டுட்டு வந்துடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடையூறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணியில் இருப்பவர்கள், குறிப்பாக அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க, தனியார் பணியில் இருக்கக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2.5 ஆண்டுகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. வருகின்ற 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுக்கு பின் அங்கிருந்து 2.5 ஆண்டுகள். ஆகவே பணியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. வாகனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருங்க. உடல்நலத்தில் பொதுவாக கவனம் செலுத்திக்க. முக்கியமான ஒன்று, பள்ளி பருவத்தில், அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்கள், இன்ற 3 தகுதி அடிப்படையில் உள்ளக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் மிகவும் சிரத்தையுடன் கவனமுடன் படித்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல மார்க் வரும். நல்லா படிக்கிறவங்களுக்கு சற்று மார்க் குறைய வைக்கிறதுக்கு சனி பகவானால முடியும். அப்போ நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மார்க் குறைஞ்சிரும். ஏன்னா 10th மார்க் வச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகலாம் அப்படிங்கிற விஷயம், +2 மார்க்கை வச்சு தான் அடுத்த டிகிரி, எந்த டிகிரி என்ன மாதிரி படிக்கலாங்கிறத பற்றி முடிவு செய்வீங்க. தயவு செய்து மிகவும் கவனமாக பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும். இறுதி ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட சில பள்ளிகளில் +2 பரீட்சையை ஸ்டார்ட் பண்ணிட்ட, +2 பாடம் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்.
அதுபோல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3 ஆண்டு படிப்பு, 4 ஆண்டு படிப்பு, 5 ஆண்டு படிப்புன்னு சொல்லி அவங்கவுங்க எடுக்கிற அந்த கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி இயர்ஸ் இருக்கும். 2 ஆண்டுகள் சரியாக படித்துட்டு 3ஆவது ஆண்டில் கொஞ்சம் தவறு நடக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவார், கும்பராசினியர்களுக்கு 7 சனி நடப்பதனால். அப்போ இறுதி ஆண்டு படிப்பு அப்படின்னு நினச்சிட்டு கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தவறு நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அவசியம் ஆழ்ந்த அக்கறையுடனும் கவனமுடனும் படித்து இறுதி ஆண்டு படிப்பை முடித்து பணிக்கு பயணம் செல்லவும். 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆழ்ந்த அக்கறையுடன் படிப்பதோடு அந்த +2 மாணவர்கள் 10th மாணவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லத்தானே வேணும். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க, கவலையாக கூட இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இப்போ 10th மாணவர்கள் +2 மாணவர்கள் வந்து சில இடையூறுகளை சந்திக்கிறதாக எனக்கு நியூஸ் வந்துட்டுருக்கு. நான் ஜாதகம் பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். 15 வயசு குழந்தைங்களுக்கும் 7 சனி இருக்கிறதுனால தவறுகள் செய்கிறாங்க. +2ல் இருக்கிறவங்களுக்கு வயசு 17 வயசு இருக்கும், அவங்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கல்வியில் வந்து தடை வருவதற்கு தவறான போக்குகளில் வந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால். இதை தாண்டி உள்ள மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் டியூஷன் போக்குவரத்துலாம் வச்சு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் வைக்கணும். அப்போ நல்லபடியாக அவங்க திறமையாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. இது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. தயவு செஞ்சு அந்த மாதிரி பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்காது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும், அது பொதுவான கருத்து. இருந்தாலும் அது அனுபவமாக இருக்கும். ஏன்னா வேலை தேடக்கூடிய மனிதர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை சனிவான்னு சொல்லி கொடுப்பார். அதனால் அவங்களுக்கு பெரிய ஆலோசனைகள் தேவையில்லை. கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க, சொந்தமாக தொழில் செஞ்சு கடன்காரர் ஆகிடாதீங்க. இது சக மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த திருமணம் ஆக வேண்டிய வயசில் இருப்பாங்க இல்லைங்களா, 25 to 30 வயசுக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இந்த 25 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள், மன்னிக்கவும், 25 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தயவு செஞ்சு இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு திருமணத்தை தள்ளி வைத்து விடவும். திருமணத்தை எப்படியாவது செய்து வச்சிடணும் சொல்லி மகர ராசினியர்கள் கடைசி ஆண்டில் திருமணத்தை செஞ்சு நிறைய பேர் தவறான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை நிறைய பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இப்போ கும்பராசினியர்கள் அடுத்து பாத சனி வரப்போகிறதுனால அந்த காலகட்டத்தில் இறங்குவாங்க. தயவு செஞ்சு இந்த 25 to 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் என்ற விஷயத்தை தயவு செஞ்சு தள்ளி வச்சிருங்க. 100% ஜாதகம் பொருத்தமாக இருந்து திருமணம் செஞ்சால் கூட சில பிரச்சனைகள் வரும். பல பேருக்கு இயற்கையாகவே திருமணம் நடக்காது, நடந்தாலும் அது சிறப்பாக இருக்காது. சிறப்பாகவே இருந்தால் குழந்தை இருக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க இன்றைக்கி மக்கள். ஆகவே 7 சனி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள், குழந்தை பருவம், பணியில் இருப்பவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், திருமண பருவத்தில் இருந்து திருமண முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லோருமே அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். 7 சனினால் இந்த பாதிப்பு ஏற்படுமா அல்லது நம்ம பிறந்திருக்கிற ஜாதக அமைப்புப்படி ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அலசல். அது முடிந்தால் சந்திக்கணும்னு விரும்புகிறவங்க நேரடியாக ஜாதக புஸ்தகத்தோடு என்ன சந்திங்க. அதுக்கான கருத்துக்களை உங்களுக்கு ரொம்பவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நான் சொல்வேன். ஜனன காலத்தில் யோகங்களிலிருந்து கும்பராசி நேயர்களுக்கு யோக திசைகள் நடந்தால்
பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறதையும் நாம் கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே பக்தி. இந்த பக்தி இருப்பவனுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ பக்தி மார்க்கம் என்பது அவசியம். அதில் குலதெய்வ வழிபாடு என்பது சாலச் சிறந்தது. அடுத்து எல்லோரும் யாருக்கெல்லாம் என்ன கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை வணங்கலாம், தவறு கிடையாது. ஆகவே பொது நலன் கருதி கும்பராசினியர்களுக்கு என்னுடைய பணியை செய்திருக்கிறேன். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க, இறைவனை நம்புங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். Yeah.